செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேல அந்த டாப்ல மேல ஏறி கையை காட்டலையே தவிர பரந்தூர் மாதிரி ஏறத்தாழ ரோட் ஷோ தானே. அப்ப ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமா மைக்கு வேலை செய்யல, அதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லாம இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஒழுங்கற்ற ஒரு கூட்டம், கட்டுப்பாடற்ற ஒரு கும்பல், இதற்கு நடுவுல நின்னுக்கிட்டு அரசாங்கத்தை நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. சொன்னதை செய்யல, அதை கேள்வி கேட்கிறாரு. அதை கேட்பதற்கு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது. ஒரு பிரச்சனையினுடைய ஒரு பிரச்சனையினுடைய மைய பகுதியாக எது இருக்கிறது? என்ன செயல் திட்டம், என்ன பயண திட்டம், ஏதாவது ஒரு ஒழுங்கு இருக்கா? திமுகவை தோற்றுவித்த அண்ணாவை எங்க தலைவருங்கிற, அதிமுகவை தோற்றுவிச்ச எம்ஜிஆரை எங்க ஆளுங்கிற, நடுவுல கலைஞர் இதெல்லாம் விட்டுட்ட, பெரியார் கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ற. எல்லாமே இரவல் வாங்கப்பட்டதுன்னா சொந்த புத்தியில சுய புத்தியில தானே உருவாக்கிய ஒரு கருத்து உண்டாதுல. ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் 6 மாசமா சும்மா தான் இருக்க போறேன், நான் ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றேன், எனக்கு சிஎம் ஆக்கி விட்டுருங்க என்னைய அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. மக்களில் ஒருவனாகவே தன்னை கருதாத, தன்னை தனியாக எலைட்டா கருதி கொள்கிற, தன்னை மற்றவர்களை விட மேம்பட்டவனாக கருதி கொள்கிற மனநிலையோடு இருந்துகிட்டு மக்களின் தலைவனா எப்படி ஆகும்? வாரத்துல ஒரு நாள் வாங்க அரசியல் பண்ணுவான் அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல, இதுவே முதல்ல அரசியல் தெரியலங்கிறதுக்கான அடையாளம் தான். மற்ற நாள்ல பொதுமக்களை தொந்தரவு என்ன தொந்தரவு பண்ண வேணாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய். முதல் சுற்றுப்பயணம், அதுவும் திருச்சி மையப்படுத்தி ஆரம்பிச்சிருக்கிறார். மிக முக்கியமான அமைச்சர், திமுகவில் முக்கியமான அமைச்சர் KN நேரு, அவருடைய திருச்சி பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி கூட்டம், திமுக அதில் ஒரு பயந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டியிலே முதல் மாநாடு, மதுரையிலே 2வது மாநாடு, கோயம்புத்தூருக்கு பூத் ஏஜென்ட்டுக்கான அந்த ஒரு கூட்டம், இப்போது திருச்சி. ஒவ்வொரு மாநகரத்தையும் மையமிட்டு வரக்கூடிய ஒரு பயண திட்டத்தை அவர் வகுக்கிறார். இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அவரை நோக்கி வரக்கூடியவர்களுக்கும் அவருக்குமான டிஸ்டன்ஸே ரொம்ப சிக்கலானதாக இருக்கிறது. யாராவது ரோட் ஷோவை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு நீட்டிப்பாங்களா? ஏர்போர்ட்ல இருந்து அவர் வர்றாரு, 8 கிலோமீட்டருக்குள்ள ஏறத்தாழ பல மணி நேரங்கள் ரோட் ஷோனா அவர் வெளியில காட்டல, பிளான் பண்ணலங்கறாங்க. ரோட் ஷோ பிளான் பண்ணல. ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடைக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மக்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. ரோட் ஷோ பிளான் பண்ணல, அது ரோட் ஷோ தானே. அது இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாரு அப்படிங்கிறது ரோட் ஷோ தானே. அவர் மேல அந்த டாப்ல மேல ஏறி கையை காட்டலையே தவிர பரந்தூர் மாதிரி ஏறத்தாழ ரோட் ஷோ தானே. அப்ப ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமா, கட்டுக்கடங்காத கூட்டம்னு நான் இதை கருதல. கட்டுக்கடங்காத கும்பல் வேற, கூட்டம் வேற. கூட்டம்னா ஒழுங்குபடுத்தப்பட்டது, இந்த வரிசையில் நிற்க வேண்டும், இப்படிதான் செல்லணும். இப்போ நம்ம டிராஃபிக்ல இருக்கோம், இங்கே இந்த சிக்னலில் நிற்கணும், சிக்னலுக்கு கிரீன் சிக்னல் விழும்போது கிளம்பணும், ரெட் சிக்னலில் நிற்கணும். போக்குவரத்துக்கு விதி இருக்குல்ல. ஒரு கட்சியினுடைய மாநாடு, ஒரு கட்சியினுடைய கூட்டம், ஒரு கட்சியினுடைய சுற்றுப்பயணத்தில் ஒரு குறைந்தபட்ச ஒழுங்கு இருக்குல்ல. இப்போ நான் கேட்குறேன், சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி பழனிசாமி, அவருடைய கருத்துக்களில் தான் நமக்கு விமர்சனம் இருக்கிறது. அவருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா? அவராக சந்தேகப்பட்டார் ஒரு முறை, ஆம்புலன்ஸ் வேணும்னே விடுறாங்களா குறுக்கங்கிறது மட்டும் சந்தேகப்பட்டார். அதை கழித்து விட்டு சுற்றுப்பயணத்தில் அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சுற்றுப்பயணமாக இருக்கிறதா இல்லையா? எவ்வளவோ தலைவர்கள் பயணம் போறாங்க. இது ஒன்றும் முதல் முறை அல்ல. இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தக்கூடிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டிலே பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவருடைய பயண திட்டம் இவ்வளவு சுதப்பலா, மைக்கு வேலை செய்யல, அதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லாம இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இல்லை, அதுவும் ஒரு தொலைக்காட்சியில் போட்டாங்களே, ஒருத்தர் சொல்றாரு, அவர் வர வரைக்கும் கரண்ட்லாம் இருந்தது, அவர் பேச ஆரம்பிச்சோடனே வேணும்னே இந்த மாதிரி கரண்ட் பண்றாங்க அப்படிங்கிறாரு. கரண்ட் ரோட்டில் நிற்கிறதுக்கு கரண்ட் இருந்தான்னா இல்லைன்னா என்ன, வீட்டுக்குள்ளே தானே கரண்ட் வேணும். ஃபேன் ஓடுதா, ஏசி ஓடுதா, லைட் எரியுதாங்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை. ரோட்டில் நிற்கிறவனுக்கு கரண்ட் போனால் என்ன பிரச்சனை வரப்போகுது? இன்னும் சொல்ல போனால் கரண்ட்டை கட் பண்ணி போட்டால் எல்லாரும் ரோட்டுக்கு வந்துடுவான். பிரச்சனை அதுவல்ல. அவர்களுக்கு ஒரு சுற்றுப்பயண விவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு அடிப்படை பயிற்சி கூட அவர்களிடத்துல இல்லை. ஒரு வயர்லெஸ் மைக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி
கணீர்னு சொல்றாரு, ஏதோ ஒன்று அவர் நினைக்கிறத சொல்றாரு. இவரால் சாதாரண டெக்னிக்கல் எரர்ல இருந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு பொறுப்பற்ற ஒரு கூட்டம், ஒழுங்கற்ற ஒரு கூட்டம், கட்டுப்பாடற்ற ஒரு கும்பல் இதற்கு நடுவில் நின்றுக்கிட்டு அரசாங்கத்தை நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு பேசுறாரு. சொன்னதை செய்யல, அதை கேள்வி கேட்கிறாரு. அதை கேட்பதற்கு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது. நீங்க சொன்னது ஆனா ஒரு பிரச்சனையினுடைய அதாவது ஒரு பிரச்சனையினுடைய மைய பகுதியாக எது இருக்கிறது? ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதுல பெட்ரோல் டீசல் விலை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆயில் நிறுவனங்களே விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு ரிலாக்ஸ் பண்ணி விட்டதனுடைய விளைவு கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறைய மறுக்குது. அப்படி கேள்வி யாரை பார்த்து கேட்க வேண்டும்? ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை பூராமே மாநில அரசை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இவ்வளவு பெரிய இளைஞர் படை வச்சிருக்கிறாரு, எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. இப்போ கூட ரசிக மனோபாவம் கொண்டிருக்கிறவர்களோடு கூடிய ஒரு இதுதான் நடக்குது. திரும்ப திரும்ப எங்கள் தளபதி வந்துட்டாருன்னு சொல்கிறவன் மட்டும்தான் இருக்கான். என்ன கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, என்ன செயல் திட்டம், என்ன பயண திட்டம், ஏதாவது ஒரு ஒழுங்கு இருக்கா? திமுகவில் திமுகவை தோற்றுவித்த அண்ணாவை எங்கள் தலைவருங்கிற, அதிமுகவை தோற்றுவிச்ச எம்ஜிஆரை எங்கள் ஆளுங்கிற, நடுவில் கலைஞர் இதெல்லாம் விட்டுட்ட, பெரியார் கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிற. எல்லாமே இரவல் வாங்கப்பட்டதுன்னா சொந்த புத்தியில் சுய புத்தியில் தானே உருவாக்கிய ஒரு கருத்து உண்டாதுல. கை நிறைய பார்த்தீங்களா அந்த பேப்பரை, குறிப்பு பேப்பர்களை பார்த்தீங்களா? மனசுல இருந்து பேச வேண்டியதுதானே. அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனை உங்க மனதில் ஆழமா பதிந்திருந்தா அதுக்கான கருத்து சொல்வதற்கு நீங்கள் குறிப்புகள் பார்த்து பேச வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. இதென்ன சினிமா ஷூட்டிங்கா டைலாக் பேப்பர் வச்சு பேசுறது? கொடுத்த அந்த வாக்குறுதியில வச்சிருக்கிறாரு அதுல. சரி, இதை இவர் மட்டும் தான் கேட்கிறாரா? அதிமுக கேட்கலையா? மற்றவர் பேசாத ஒரு விஷயத்தை அவர் என்ன பேசிக்கிறார்? அவன் கேள்வி என்னன்னா, மற்ற ஒரு அரசியல் கட்சி வருகிறது, மற்றவர்கள் சாதிக்க முடியாத ஒன்றை இவர் சாதித்தார். அதுக்குதான் அவர் சொல்றாரு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் சொல்றது இல்லை. எது சாத்தியமோ அதை, எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன செயல் திட்டம் வச்சிருக்காரு? தமிழ்நாட்டில் திமுக செய்யாததை அதிமுக செய்ய தவறியதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுக்கான செயல் திட்டம், பாதுகாப்பு, இதெல்லாம் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு பஞ்ச டைலாக் பேசினா நடந்துருமா? மகாத்மா காந்தி கூட தான் சொன்னார், இந்த நாட்டிலே நள்ளிரவிலே ஒரு பெண் கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு நள்ளிரவிலே நடந்து போயிட்டா ஒரு வேலும் திருடலினாத்தே அந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக அர்த்தம் அப்படின்னு விடுதலைக்கு ஒரு அடையாளமாக பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு அவர் கூட தான் சொன்னார். பகல்லே செயின் அத்துட்டு ஓடுறான். திருச்சி பல விஷயங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. முதல் சுற்றுப்பயணத்தை ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா குலசாமி கோயிலுக்கு போய் நம்ம போயிட்டு போவோம் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி திருச்சி மண்ணில் இது ஆரம்பிச்சிருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். இங்கே ஷூட்டிங் நடந்திருக்குங்க, மக்களை திரட்டி கொண்டு ஒரு பெரிய பிரம்மாண்ட ஷூட்டிங் நடந்திருக்கிறது. சர்க்கார் 2 ஒரு படப்பிடிப்பு நடந்தது. இந்த கூட்டம் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தாது. எப்படி பயத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டினுடைய மொத்த வாக்காளர்களில் விஜயின் ரசிகர்களுடைய அளவு என்ன? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கடலில் ஒரு துளி மாதிரி நீனு. தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் ஒரு 4.5 கோடி பேருக்கு மேல வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்று புள்ளிவிவரம் சொல்லுது. உன் பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் நீ காட்டிட்டாருங்கிறாங்க. அது ஊர்வலத்தில் வேடிக்கை பார்க்க, சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டத்தை பூராமே நீங்க கொள்கை கூட்டமா, அது சித்தாந்த கூட்டமா, வழிநடத்தப்பட்ட கூட்டமா? அது 2026 தெரியும். அது எப்படி தெரியும்? மக்கள் பார்ப்பான்ல. எந்த அரசியல் கட்சியிலையாவது மேலே ஆகாயத்தில் கீழே குதிச்சு பார்த்து எவனாவது நீங்கள் மரத்தினுடைய உச்சியில் இருந்து கொண்டு மட்டார்னு குதிச்சு கட்சி தலைவனை பார்ப்பதற்கான எங்கேயாவது ஆட்கள் இருந்திருக்கான? இது ரசிகர் மன்ற செயல்பாடா, தொண்டனுக்கான செயல்பாடா? ஸ்டாலின் போகிறாரு, ஒவ்வொரு திட்டங்களுக்காக போகிறாரு, உதயநிதி போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. சினிமா நடிகனுங்கிறதுனால ஊடகம் முக்கியத்துவம் தருது. அவர் புறப்பட்ட அவர் தனி விமானத்தில் புறப்பட்டார், அவர் என்ன பேச போகிறாரு என்றெல்லாம் ஊடக விவாதங்கள் அவர் மேலே ஒரு சார்ஜ் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அவர் மீது ஒரு கவன குவிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதனால அவர் பெரிய தலைவர் ஆயிட்டாரு, அவர் ஒரு பெரிய புரட்சியை போகிறாரு, தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்னா இது என்னது, என்ன வகையான நம்பிக்கைன்னு எனக்கு புரியல. அவருடைய தொண்டர்கள் பலமே பலவீனமாக அவருக்கு மாறுதா? இல்லை, தொண்டர்களுடைய ஒழுங்கின்மை இருக்குல்ல. ஒரு கூட்டத்தை அவர் விமான நிலையத்தில் இருந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்பாட் இருக்குல்ல,
அதை வரவிடாமல் தடுத்தது யாரு? அரசாங்கம் தடுத்துச்சா, காவல்துறை தடுத்துச்சா, அவருடைய ரசிகர்கள் தடுத்தார்களா? ரசிகர்கள் தடுக்கல, ஆர்வ மிகுதியில் போகிறாங்க, வரவேற்க போகிறாங்க. அதுதாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாதைக்குள்ளே நம்ம போகிறோம், எதுக்கு ஒரு வாகனம் வருது, வழி விட்டு போகிறவன் சரியானவனா, முட்டிக்கிட்டு நிற்கிறவன் சரியானவனா? சாதாரணமாக கேட்குறேன். ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே ஒரு ஆட்டோ போக வேண்டிய சைஸ் இருக்கிற தெருவுக்குள்ளே ஒரு கார் வருது, ஒரு கார் போக வேண்டிய சைஸ் இருக்கிற தெருவுக்குள்ளே லாரி வருது, ஒரு சின்ன ஒரு கார் போக வேண்டிய சைஸ் இருக்கிற இதுக்குள்ளே ஒரு பெரிய வாகனம் பஸ் வருதுன்னு வச்சுங்க. அது முறையானதான் நம்ம கேட்குறோம். ஒரு எப்படி ஒழுங்குபடுத்துறது? சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு தெருவுக்குள்ளே டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஒரு ஒரு தெரு முனையில் டிராஃபிக் ஜாம் ஆகுது, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு பயிற்சி என்ன இருக்குது? வழி விடணும்ல. தலைவனையே நீ கூட்டிகிட்டு வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணி நீனே வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு 10 பேர் மயங்கி விழுந்துட்டு உடனே அவனுக்கு வந்து அவனை காப்பாற்றலைன்னு ஒரு வேளை அவனுக்காவது மூச்சோட செத்து போயிட்டான்னு வச்சுங்க, பலவீனமானவன். குளப்பொடியை கொண்டு வந்து மாநில அரசு தான் காரணம்னு சொல்லிடுவான். அப்போ இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு இருக்கணுமா? ஆட தெரியாதவன் என்ன சொல்லுவா, தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்லுவாளா இல்லையா? அந்த கதைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவ்வளோ ஒழுங்கின்மையான ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவர் எப்படி அரசியல் செய்வார்? இந்த போன நீங்கள் சொன்ன மாதிரி மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் பாஜகவையும் கொஞ்சம் தாக்குனார். இதில் முழுக்க முழுக்க திமுகவை மட்டும் குறி வச்சு தாக்கியிருக்காரு. அதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் 6 மாதமாக சும்மா தான் இருக்க போகிறேன், நான் ஒரு ரவுண்டு சுற்றி வர்றேன், எனக்கு சிஎம் ஆக்கி விட்டுருங்க என்னைய அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. அதற்கான உழைப்பு என்ன இருக்குது? தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து திருச்சியில் வந்து சொல்கிறாரு மணல் கொள்ளை நடக்கிறதுங்கிறாரு. உன்னுடைய இளைஞர் படையை வைத்துக்கொண்டு, உன்னிடம் இருக்கக்கூடிய உன்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு மொத்தமும் மணல் கொள்ளை நடக்கக்கூடிய இடங்களில் நான் தடுக்க போகிறேன், நான் போராட்டம் செய்ய போகிறேன், மறியல் செய்ய போகிறேன், ஒரு மணலை கூட நான் லாரியை வந்து நகர விட மாட்டேன் அப்படின்னு நீ வந்து போராட்ட களத்தில் போய் நின்றேன்னா மக்கள் ஆஹா பரவாயில்லையே மணல் கொள்ளையை தடுப்பதற்கு ஒருவன் வந்து விட்டானே அப்படின்னு சொல்லுவான். நீ பஞ்சு டைலாக் தானே பேசுகிற. மணல் கொள்ளை தவறானதுன்னு போகிற போக்கில் தெருவில் போகிறவன் எவன் வேணாலும் சொல்லலாம்ல. ஒரு அரசியல் கட்சி தலைமை வந்து அறிக்கை வருவதன் மூலமாகவே அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா? கச்சத்தீவை மீட்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் போட்டால் கச்சத்தீவு மீட்கப்பட்டு விடுமா? ஒரு செயல் திட்டம் வேணும்ல. ஒரு அதற்கென்று ஒரு கோரிக்கை இருக்கணும், அதுக்கு ஒரு கோரிக்கை மாநாடு இருக்கணும், மக்களை திரட்டணும், அணி திரட்டணும், அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் தரணும், மத்திய அரசாங்கத்திட்ட வந்து நீ போராடணும். இப்போ இந்தியை வந்து இந்த மாநிலத்துக்குள்ளே வந்து திணிக்கக்கூடாது, இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு பேரறிஞர் அண்ணா வந்து அறிக்கை விட்டுட்டு வீட்டில் போய் படுத்து கிடந்தாரா? அவர் தமிழ்நாடு அதிர்கிற போராட்டத்தை வந்து அவர் வழி நடத்தினார்ல. அதனால தானே மத்திய அரசாங்கம் வந்து இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கினால் கூட தமிழர்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்கிற நிலைமை வந்து விட்டது. இனிமேல் இதை நாம் திணிப்பதற்கு ஏற்புடையதாக இது இருக்காது என்கிற நிலைமையை எடுப்பதற்கு ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்களுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கினாரா இல்லையா பேரறிஞர் அண்ணா? அப்போ போராட்ட களத்தின் வழியாகத்தான் நீ யார், உங்களுடைய ஆளுமை என்ன, உங்கள் தலைமை பண்பு என்னன்னு தெரிய வரும். மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறோங்கிறான். வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தர முடியுங்கிறான். அதுக்கு எதிராக என்ன நீ களப்பணி செய்திருக்கிறாய், என்ன போராட்டம் செய்திருக்கிறாய், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாய்? இப்போ திமுகவை குறி வச்சு இப்போ திருச்சியில் பேசினார், இப்போ அடுத்தடுத்து அப்படி தான் பேசுவார். இப்போ திமுக இது எப்படி எதிர்கொள்ளணும்? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ நடிகருங்கிறதுனால இவ்வளோ ஃபோக்கஸ் காட்டுறாங்க, இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு. இப்போ யாரோ ஒருத்தர் சாதாரண மனிதன் சொல்கிறத விட, அரசியல்வாதி சொல்கிறத விட இப்போ இவர் சொல்கிறது ரீச் ஆகும்ல. திமுக எதிரான குற்றச்சாட்டு ரீச் ஆகுங்க. களத்தில் எப்படி எதிரொலி? கருத்து சொல்வது ஒன்று மட்டுமே ஒரு அரசியல்வாதிக்கு போதுமானதுன்னா எக்ஸ் தளத்திலே இருக்கலாமே. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே தான் இருக்குது, சோசியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தால் தான் உங்களை நம்புவான்னு நான் சொல்ல வர்றேன். எல்லா தொகுதியிலையுமே மதுரை மேற்கில் விஜய், எல்லா தொகுதியிலையுமே விஜய், கிழக்கில் விஜய் அப்படின்னு பேசுறது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும், ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மக்களுக்கு மிகவும் அறிமுகமான, மக்களோட தோழமை கொண்டிருக்கக்கூடிய, மக்களின் நம்பகத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவர்களையெல்லாம் நீ களத்தில் இறக்கி செயல்பட்டால் தான் அது அரசியல் சக்தியாக பார்ப்பானே தவிர, நீ இன்னும் வந்து சூடம் காட்டிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் காட்டுறான், இன்னும் சூடம் காட்டுற இடத்துலையே இருக்கேன்னா அது ரசிகர் மனோபாவம் தானே. அது வேற என்ன இருக்கு? துண்டை தூக்கி போடுறது, கேட்ச் பிடிக்கிறது, இதனால அதிகாரத்தை கேட்ச் பிடிக்க முடியுமா? ஏங்க, துண்டை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறது மாதிரி அதிகாரத்தை கேட்ச் பிடிக்க முடியுமா? திமுக காரன் அப்படி தூக்கி கொடுத்துருவானா? இல்லை அண்ணா திமுக காரன் தூக்கி கொடுத்துருவானா? இது எப்படின்னு எனக்கு புரியல. அண்ணா உருவாக்கிய கட்சி. போன இதில் அதிமுகவை பற்றி பேசினார். அதிமுக தொண்டர்கள் மனநிலைலாம் இப்படி இருக்கு அப்படின்லாம். இப்போ வந்து அதிமுக ஓட்டு மாறுமா? எப்படி மாறும்? எம்ஜிஆர் படம்லாம் வச்சிருக்கிறாரு, எம்ஜிஆர் பற்றிலாம் பேசுகிறாரு. இப்போ போட்டா கடையில் பல பேர் போட்டா வச்சுருக்கான்.
அந்த கொள்கையை சார்ந்தவனவன் போட்டா கடையில் வச்சுருக்கேன், காரல் மார்க்ஸ் போட்டா வச்சுருக்கேன், பெரியார் போட்டா வச்சுருக்கான், இந்த பக்கம் சேகுவாரா போட்டா வச்சுருக்கான். அதனால் அந்த புரட்சிக்கெலாம் அவன் காரணமாயிருவான். நான் போட்டாக்கிறேன். காமராஜரை பற்றி நீ பேசுனா, காமராஜருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, காமராஜர் அரங்கம் இருக்குது, சத்தியமூர்த்தி பவன் இருக்குது. அவர் உருவாக்கிய, அவர் செயல்பட்ட அரசியல் இயக்கம், அவருடைய தொண்டர்கள், அவருடைய வழித்தோன்றர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, எல்லாருக்கும் விஜயகாந்த் வந்தப்பையும் இப்படிதான் ரசிகர் கூட்டம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அதே போல ஒரு கண்டிப்பாக தாக்கம் வரும். விஜயகாந்துக்கும் விஜய்க்குமான வேறுபாடு ஒன்று இருக்குது. விஜயகாந்த் திரைப்பட நடிகராக இருக்கும்போதே பல பேருக்கு திரைப்பட கலைஞர்கள் பல பேரை புதியவர்களை அறிமுகப்படுத்தியதாக இருக்கட்டும், பல பேருக்கு உதவி செய்ததாக இருக்கட்டும், தன் வாழ்நாளிலே 487 புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்ததாக இருக்கட்டும், அவர் நிறைய பணிகள் செய்திருக்கிறாரு. வாய்ப்பு தேடி வர்றவனுக்கு பூரா தன்னுடைய அலுவலகத்தில் வந்து சாப்பாடு போட்டதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயுமே அரவணைத்து போகிற பண்பு, மக்களோடு மக்களாக தன்னை கருதி கொள்கிற பண்பு அவருக்கு இயல்பாக இருந்தது. அவர் மக்களோட நெருக்கமாக இருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் யாரிடமாவது சிரித்து பேசியிருக்கிறார் என்று யாராவது ஒரு ஆதாரத்தை நான் இந்த நக்கீரனுடைய காணொலியின் வழியாக சவால் விடுறேன். ஒரு சினிமாக்காரனை சொல்லுங்கள். கேரவனுக்கு போய் உட்காந்துக்கிறார். ஆலண்டா பிசாஸ், அது மனுஷவாட ஆகாத பிறவி. அவர் எப்படி பொது வாழ்க்கையில் வெல்வார்? எம்ஜிஆர் கொடை உள்ளம் கொண்டவர், விஜயகாந்த் கொடை உள்ளம் கொண்டவர். பிறருக்கு தருகிறவர்கள் தான் தலைவர்களாக முடியும். நீ மக்களோடு மக்களாக உன்னை மக்களில் ஒருவனாகவே தன்னை கருதாத, தன்னை வந்து தனியாக எலைட்டாக கருதி கொள்கிற, தன்னை மற்றவர்களை விட மேம்பட்டவனாக கருதி கொள்கிற மனநிலையோடு இருந்துக்கிட்டு நான் மக்களின் தலைவனாக எப்படி ஆக முடியும்? சாமானியர்களில் ஒருவனாக தன்னை உணரணும். அந்த இடமே இல்லையே. இப்போ 2026 வந்து ஓட்டா மாறினாலும் அதுக்கு அடுத்த தேர்தல் கூட எதிரொலிக்காதா? அது முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும். இளைஞர்களில் 2K கிட்ஸில் ஒரு பகுதி இவருக்கு வாக்களிப்பார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 10% வாக்கு வங்கி சுழற்சி முறையிலே ஒவ்வொருத்தட்டையாக வந்திருக்கு. அந்த மியூசிக் சேரில் ஒவ்வொரு ஆளாக சுற்றிட்டு இறங்கியிருக்காங்க. அதில் வந்து பாமக இருந்திருக்கு, தேமுதிக இருந்திருக்கு. செங்கோட்டையன் தனியாக ஒரு பிரச்சனையை கிளப்பினதுக்கப்புறம் 4 அணிங்கிறது 5 அணியாக மாறி போச்சு. எடப்பாடியை தவிர்த்து செங்கோட்டையன், OPS, டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் இணைந்து ஒரு இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் விஜயோட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதற்கு யார் இறங்கி வரணும்? செங்கோட்டையன் அதிமுகவோடு முரண்பட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையனை பார்ப்பதற்கு விஜய் செல்கிறார் அப்படின்னா தானே அவர் ஒரு மூத்த தலைவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் 9 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, பல முறை அமைச்சர்களாக இருந்திருக்கிறாரு, பல உயரிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறாரு. அவர் மூத்த தலைவர். நீ வந்து அரசியலுக்கு அறிமுக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். நீ போய் பார்க்கணும்ல, பார்த்தா தானே வருவாங்க. எப்படி வருவாங்க? நான் உச்சாணி கொப்பில் இருக்கேன், என்னை தேடி மேலே வாங்க எல்லாரும் வருவாங்களா? உங்களுடைய அரசியல் அனுபவத்தோடு உங்களுக்கு ஒரு விசிலடிக்கிற கூட்டம் வருகிறது, அவ்வளோதானே. உங்களை பார்க்க ஒரு கூட்டம் வருகிறது. அதை கழித்து விட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசியலில்? எந்த சித்தாந்தத்திற்கு, எந்த கொள்கைக்கு, எந்த கோட்பாட்டுக்கு நீங்கள் பிரதிநிதி? யாரோட ஆள் நீங்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ நீ இவர் போய் அணி அமைக்க வேண்டியதானே. போய் செங்கோட்டையனை போய் பாரு, டிடிவி தினகரனை போய் பாரு என்று பிரிந்து கிடக்கிற தலைவர்கள்லாம் என்கிட்ட வாங்க, அதிமுக உண்மையான அதிமுகவை நான் மீட்டெடுத்து தரேன்னு இவர் பேசணும்ல. பனையூர் பங்களாவின் கதவுகளை சாத்தி வைத்துக் கொண்டு கற்பனையில் தன்னைத்தானே முதல்வராக கருதி கொள்கிற ஒரு மனநோய் தானே அது. இது எப்படி இதில் சார் இப்போ இதில் வந்து இந்த மைக்கு வந்து பிரச்சனை ஆகி போச்சு. என்ன பேசுறாருங்கிறது நிறைய பேருக்கு ஏங்க அவர் எப்பவுமே பேசுற மனப்பாடம் பண்ண அதே தாங்க அவர் பேசுறாரு. கையில வச்சிருக்கிற பேப்பரை பார்த்து எல்லாருமே எழுதி கொடுத்துட்டாங்க. தான் மைனஸ் சொல்ல முடியாது. மற்றபடி திமுகவை வந்து ஒரு பயமூர்த்தி இருக்கிறார், திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்கு. அது யார் வேண்டுமானாலும் திமுக தான் என்னுடைய எதிரி என்று சொல்லலாம். தன்னை விட வலிமையான ஒரு எதிரியை கட்டமைப்பதன் மூலமாக அவரையே எதிர்க்கிறார் இவர் அப்படிங்கிறனால இவர் பெரிய ஆளு, பெரிய சண்டியர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம். வெல்வதற்கு களப்பணி வேணும், மக்களை சந்திப்பதற்கு மக்கள் பிரதிநிதிகள் வேணும். ஒரு சினிமா நடிகன் என்கிற ஒற்றை முகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருக்கிற போதே எம்ஜிஆர் மன்றம் என்று உருவாக்கி தனக்கான ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி ஏற்கனவே வடிவமைச்சு வச்சிருந்தாரு. இவரும் மன்றம் வச்சிருந்தாருங்க. அரசியல்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் இல்லை. எம்ஜிஆருக்கு இதை விட பெரிய கூட்டமும் வரும், ஆனால் அரசியல்படுத்தப்பட்டவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. இவர்கள்ட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள், அரசியல்படுத்தப்பட்ட தொண்டர்களாக அவர்கள் யாரும் மாறவே இல்லை. வெறும் ரசிக மனோபாவத்தை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்தால், இவருடைய ஆதரவாளர்கள் மட்டுமே வாக்களித்தால்
இவர் 10க்கும் குறைவான சதவீதங்களை மட்டும்தான் பெற முடியுமே தவிர அதிகார மையமாக ஒரு நாளும் மாறவே முடியாது. சரி, அதிகார மையமாக வரலனாலும் பரவாயில்ல. சரி, அதிகாரம் மையமாக வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சில தொகுதிகளில் அதிமுக வெற்றியோ திமுகவுடைய வெற்றியோ இவரால் பாதிக்கப்படும்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 10,000 வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் யாருடைய வெற்றி தோல்வியைவாது இவர் பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அவருக்கு வரும். விஜய் ஆக்க சக்தியாக வர முடியாது, அழிவு சக்தியாக தேர்தலில் யாரையோ காலி பண்ணுறதுக்கு பயன்படுவார். பர்சன்டேஜை பிரிப்பதற்கு ஓட்டை பிரிக்கிற வேலையை சிறப்பாக. அந்த தேர்தலில் எல்லாம் 2500 வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிலரை பாதிப்பதற்கு வேண்டுமானால் இவர் பயன்படலாமே தவிர ஒரு அழிவு சக்தியாக பயன்படலாம், ஆக்க சக்தியாக பயன்பட முடியாது. ஒரு பாதிப்பை அவர் உண்டாக்குவார். ஆனால் அதிகார மையமாக மாற முடியுமான்னு கேட்டால் ஒரு நாளும் மாற முடியாது. அதற்கு அரசியல் பயிற்சி தொண்டர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறத விட அவர் அரசியல் பயிற்சி விஜய்க்கே கிடையாது. விஜய்க்கே முதல்ல அரசியலில் பயிற்சி கொடுக்கணும். என்ன சமூக நீதினா என்ன, மொழி போர்னா என்ன, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நதிநீர் பிரச்சனைகள் என்ன இருக்குது, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்குது என்பதற்கான வகுப்பை முதல்ல அவருக்கே எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து சீமான் வந்து சொல்லும்பொழுது அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பேசுகிறது, அது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறது, சில தலைவர்களை பற்றி நான்லாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேச முடியுமா அப்படிலாம் கேள்வி எழுப்புகிறார். இந்த வாரம் ஒரு முறை அப்படிங்கிறத பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சீமான் குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் என்பது அன்றாட பணி தான். அது வாரம் ஒரு நாள்னா இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறான், சனிக்கிழமை மட்டும் நான் வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு வர்றேன்னு சொன்னால் எந்த நிறுவனத்திலையும் வேலைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வாரத்தில் ஒரு நாள்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் சினிமா பார்ப்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் கச்சேரிக்கு போவாங்க, வாரம் ஒரு நாள் வந்து பாண்டிச்சேரிக்கு போய் சரக்கு போடலாம், வாங்க பார்ட்டிக்கு வாங்கலாம், வாரத்தில் ஒரு நாள் கூப்பிடலாம். வாரத்தில் ஒரு நாள் வாங்க அரசியல் பண்ணுவான் அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல, இதுவே முதல்ல அரசியல் தெரியலங்கிறதுக்கான அடையாளம் தான். இப்போ மற்ற நாளில் பொதுமக்களை தொந்தரவு என்ன தொந்தரவு பண்ண வேணா, மாலை பொழுது மக்கள் கூடுகிற இடம் ஒரு மைதானம் இருக்கும், எல்லா ஊர்லயுமே பொதுக்கூட்டத்துக்கு ஒரு திடல் இருக்கும். அதாவது நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஒரு நடிகன் அப்படிங்கிறப்ப கூட்டம் அதிகமாக வரும், அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். சரி, வீக்கெண்டில் வச்சோம்னா அவங்களுக்கும் தொந்தரவாக இருக்காது அப்படின்னு நினைக்கலாம்ல. இப்போ தொந்தரவு செய்யப்படலையா? இன்னைக்கு வீக்கெண்டில் வச்சாங்க, இன்னைக்கு பகல் முழுக்க திருச்சி அல்லோலப்படலையா? இது தொந்தரவுக்குரிய இடம் இல்லையா? ஒழுங்குபடுத்தப்படவில்லைங்கிறது தான் பிரச்சனை. தொந்தரவுனா இவர் என்னைக்கு போனாலும் தொந்தரவு தான். இப்போ இவர் மக்களை தொந்தரவு செய்ய வேணாம்னா அவர் அரசியலுக்கு வராமல் முழுக்க போடுறது தான் ஒரே தீர்ப்பு. இப்போ எல்லா ஊர்லேயுமே இப்போ ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டரில் பறந்து போய் ஒரு ஊருக்கினுடைய ஒரு மையமான ஒரு பகுதியிலையோ அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியிலையோ பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து அவங்க பேசிட்டு மறுபடியும் ஹெலிகாப்டரில் கிளம்பி போயிருக்காங்க. அதேமாதிரி தான் பொதுக்கூட்டம் மதுரை ஒரு தனி விமானத்தில் வர்றதுனால சொல்கிறேன். அல்ல, அது வந்து விக்கிரவாண்டியிலும் மதுரையிலும் அது மாதிரி அவர் போட்டார், அது வேற. இது கட்சியை சாராதவங்களையும் சந்தித்து வாக்கு கேட்கறது இல்லை. அது இல்லைங்க, எல்லாரோடையும் உரையாடுவதற்கான வாய்ப்பை வந்து எல்லா மக்களும் சந்திக்கிற வாய்ப்பை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக இவர்கள் உருவாக்காத பட்சத்தில் விஜய் ஒரு வேடிக்கை சிங்கமாக பார்க்கப்படுவாரே தவிர அவர் ஒரு நாளும் போகிறான் சார், தன் தலைவன் வந்துட்டான்னு ஒரு ஆர்வம் முதியில் போகிறான். அது வந்து ஒழுங்குபடுத்த நீங்கள் சொல்கிறது சரிதான், தன் தலைவனை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் போகிறான். எவ்வளவு நாள் இந்த ஆர்வம் நீடிக்கும்? இதைத்தான் சிரஞ்சீவி மாநாடு கூடுகிற போது 10 லட்சம் பேருக்கு மேலே கூடுனாங்க, உடனே முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு அவரும் நம்பினார். தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டிட்டு 1 தோற்று போனார். 18 எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஜெயிச்சாங்க, 14% வரைக்கும் வந்துச்சு. ஆனால் கட்சியை தொடர்ந்து நடத்த முடியாமல் கலைத்து விட்டு போய்விட்டார். கூட்டம் கூடுவார்கள், கூடி கலைவார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம், மெரினா போராட்டத்திலெல்லாம் பெரும் கூட்டம் திரண்டார்கள். எங்கு போனார்கள்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. கூடி கலைகிற ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்குது, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம்னு ஒன்று இருக்குது. அதை கடந்து இவர்கள் எல்லாம் செயல் வீரர்களாக மாறுகிற நிலைமை வந்தால்தான் இது அரசியல் கட்சியாக பொதுமக்கள் புரிந்து கொள்வார்களே தவிர இந்த வேடிக்கை பார்க்கிற மனோபாவத்திலேயே ரசிகர்களை வைத்திருந்தால் இந்த கட்சியினுடைய அழிவுக்கு, இந்த கட்சியினுடைய முடிவுக்கு விஜயே காரணமாக மாறிவிடுவார். சரி, இப்போ திமுகவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதிமுக காரன் வந்து இரட்டைலைக்கு தாங்க ஓட்டு போடுவான். எடுத்தவொடனே போய் விஜய்கிட்ட போய் சேருவோம்னு ஏன் இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிச்சார்ல விஜய்? ஏன் பனையூர் பங்களா பக்கம் ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரங்க கூட இது வரைக்கும் யார் போகல? ஒருத்தர் கூட அந்த பக்கம் ஏன் போகல? வழி மாதிரி கூட ஒரு கார் கூட அந்த பக்கம் போகலையா? ஒரு தலைவன் கூட போகலையா? ஏன்னா நீ ஆட்சிக்கும் வரப்போறது இல்லை. சீமான் விமர்சனம் பண்றாரு, திமுக சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆமா, ஆனா மற்ற எதிர்கட்சிகள்லாம் இல்ல, அதிமுக காரர்களுக்குமே வந்து அந்த உள்ள விமர்சனம் இருக்கிறது. எம்ஜிஆரை வந்து சொல்லல
பொதுவெளியில் விஜய் வந்து அதிமுகவோ பாஜகவோ கடுமையாக ஒன்றும் பெருசாக சொல்லலையே. இல்லை, சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்குள்ள என்ன ரகசிய உடன்பாடு இருக்குன்னு நமக்கு தெரியல. பாஜகவை திட்ட மறுக்கிறாரு, எதுக்கு விமர்சிக்க மறுக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக, பாஜகவை மென்மையாக தாக்குகிறார் என்று சொல்வதன் மூலமாக, திமுகவை தீவிரமாக தாக்குகிறார், பாஜகவை மென்மையாக தாக்குகிறார் என்று சொல்கிற போது அவர் என்ன ரகசிய ஒப்பந்தத்தோடு இந்த களத்துக்குள்ளே இறங்குகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு பக்கம் நினைக்கிறாரு, ஒரு பக்கம் பாஜகவுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு, திமுகவை மட்டும் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாரு. எனவே அவருடைய உள்நோக்கத்திற்கு தக்க சில அஜெண்டா இருக்கும், வெளியே சொல்லப்படாத அஜெண்டா ஒன்று இருக்கும்ல. எப்போவுமே எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே வெளியில் சொல்லப்பட்ட ஒன்று இருப்பதை போலவே சொல்லப்படாத இன்னொரு அஜெண்டா இருக்கும், சீக்ரெட் அஜெண்டா ஒன்று இருக்கும். விஜயினுடைய சீக்ரெட் அஜெண்டா என்ன என்பதை பாஜகவை கடுமையாக விமர்சிக்காதன் மூலமாக, அதிமுகவை கடுமையாக விமர்சிக்காதன் மூலமாக, அதிமுக பாஜகவோடு அவருக்கு ஏதாவது ஒப்பந்தம் இருக்கிறதா என்பதை அவர் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.